நம்ம இப்போ கொஸ்டின் இஸ் யார் நம்பர் 2ன்றது தான். நம்பர் 1 பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆகவே இந்த 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 தேர்தல் திமுகவுக்கும் பிஜேபிக்குமான பிரச்சனை தான், இப்போ போட்டி தான் வானதி சீனிவாசன் சொல்வது அவருடைய பேராசை. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் வராங்க சார். அவங்க களம் தெரியாம தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் மறுபடியும் கவர்னர் ஆவார். இந்த சீரியஸாக நான் சொல்கிறேன். பிஜேபிக்கு என்ன லாபம் அன்புமணியால்? அன்புமணியை ராஜ்யசபாவுக்கு அனுப்பிச்சு பிஜேபிக்கு என்ன லாபம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இதெல்லாம் நப்பாசங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஃபிலிக்ஸ், மோடிக்கு வெற்றி பெறுபவர்களைத்தான் பிடிக்கும். கோவையில் வந்து தேர்தலுக்கு பிறகு பிரியாணி போடுறோன்னு சொல்லியிருந்தோம். அது இப்போ கண்டிப்பாக ஆட்டுக்கறி பிரியாணி போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கமெண்ட் எப்படி பார்க்குறீங்க? இதில் ஆட்டுக்கறி பிரியாணினா அவர் என்ன சொல்கிறாருன்றது எல்லோருக்கும் புரியும். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபிலிக்ஸ். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வேட்பாளர்களே எல்லா கூட்டணியும் அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கி இருக்குது. இதில் வானதி சீனிவாசன் கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் களம் போட்டி, நாங்கள் தான் போட்டியில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பாஜக 2வது இடத்துக்கு வரலாம் ஓட் பர்சன்டேஜில் அப்படின்லாம் கணிப்புகள் சொல்லப்படுது. பிரதமர் மோடியும் பல முறை தமிழ்நாடு வந்துட்டார். எப்படி பார்க்குறீங்க? பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் களம் என்று வானதி சீனிவாசன் சொல்வது அவருடைய விருப்பம். அப்படி இந்த களத்தை அவர்கள் மாற்ற விரும்புகிறார்கள். அது சத்தியமாக இந்த தேர்தலில் நிறைவேறாது. இது திமுகவுக்கும் அதிமுகவும் இடையிலான போட்டி தான். நம்பர் 2 யாருன்றதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிரச்சனை. டிஎம்கே அலையன்ஸ் நம்பர் 1, அவங்க ஸ்வீப் பண்ண போகிறாங்க. 40 சீட்டு அவங்க அடிக்க போகிறாங்க. நான் இன்னமும் உறுதியாக நம்புகிறேன். 2வது அதிமுகவா பாஜகவான்றது தான் நம்ம பேச வேண்டிய விஷயம். அதிமுக ரெட்டையில் இருக்குது. அதனால் அதிமுக தான் 2வது இடத்துக்கு வரும். வேணால் 2-3 தொகுதியில் கன்னியாகுமரி மாதிரியான இடங்களில் பிஜேபி செகண்ட் பிளேஸ்க்கு வரலாம். ஜெயிக்கலாம் முடியாது. நம்ம இப்போ கொஸ்டின் இஸ் யார் நம்பர் 2ன்றது தான். நம்பர் 1 பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆகவே இந்த 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 தேர்தல் திமுகவுக்கும் பிஜேபிக்குமான பிரச்சனை தான், இப்போ போட்டி தான் வானதி சீனிவாசன் சொல்வது அவருடைய பேராசை, அதிகப்படியான ஆசை. நிறைய மக்களுக்கு அறிமுகமான வேட்பாளர்கள் அப்படின்றது பாஜகவில் தான் இருக்காங்க. இப்போ அண்ணாமலை களமிறங்குறார் கோவையில். தமிழிசை சவுந்தரராஜன், நயனார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், இப்படி தெரிந்த முகங்களாக இருக்கிறாங்க. அப்படின்றதையும் ஒரு கன்சிடர் பண்ணலாம்ல? பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வாக்கு வங்கி என்ன இருக்குது? 3% அவங்க வாக்கு வங்கி. இன்னைக்கு அது அதிகபட்சம் சயின்டிஃபிக் ஸ்டடி கூட பாமக இருக்காங்க, பல கட்சி வரேன். அதுக்கு வரேன். நான் சயின்டிஃபிக் ஸ்டடி படி பார்த்தீங்கன்னா 8 to 9% தான். பிஜேபியோட வாக்கு வங்கி என்பது தமிழகத்தில் இன்று 8 to 9% தான். பாமகவுக்கு 4%. எவ்வளோ? 13%. மற்ற குட்டி கட்சியெல்லாம் சேர்த்திங்கனாலும் 3-4% கிடையாது. தி மேக்ஸிமம் அவங்க வாக்கு வங்கி 18% தாண்ட போகிறது கிடையாது. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு 30-32% மேலே கிராஸ் பண்ணணும். டிஎம்கே அலையன்ஸ் 51% இருக்குது. எதிர்க்க 3 சீமானோட சேர்த்தா 3 உடையுது. ஆகவே ஒரு சீட்டு கூட பாஜக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தப்பித்தவறி எதாவது நடந்தனா ஏடிஎம்கே வேணால் ஜெயிக்கலாமே ஒழிய ஒரு சீட்டு ரெட்டையில் இருக்கிறதால பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே இந்த தேர்தல் என்பது திமுகவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இது ஒன் சைடு எலெக்ஷன் தான். இது இங்கே பிஜேபியால் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க களத்தை திமுக பிஜேபின்னு மாற்ற முயற்சிக்கிறாங்க. அண்ணாமலை 2021 ஆகஸ்ட்டில் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சொன்ன முதல் வார்த்தை, ஃபஸ்ட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னது, திமுகன்னு மாறி இருந்த இந்த களம், 50 ஆண்டுகளாக இருந்த களம் இனிமேல் திமுக பிஜேபி என்று மாறும் என்று சொன்னார். அதை தான் அவங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கிளிப்பிள்ள மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நடைமுறையில் அது இல்லை. அடுத்த எலெக்ஷனில், அதுக்கு அடுத்த எலெக்ஷனில், அதுக்கும் அடுத்த எலெக்ஷனில் அவங்க வளரலாம். திமுகவுக்கும் பிஜேபிக்கும் போட்டி வரலாம். அவங்க ஆட்சியை கூட பிடிக்கலாம். நான் அதெல்லாம் எதையுமே மறுக்கலை. அந்த பொட்டென்ஷியல் எல்லாம் பிஜேபிக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 2 திராவிட கட்சிகளுடைய இறங்குமுகம் தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ காலப்போக்கில் அடுத்த 10 ஆண்டுகள்லையோ அடுத்த 3-4 தேர்தல்களுக்கு பிறகு இந்த மாதிரியான ஃபோர்ஸஸ் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நான் மறுக்கலை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி a டிஎம்கே கேக் வாக். ஆகவே வானதி சீனிவாசன் திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் இன்றைக்கி போட்டி என்று சொல்வது அது அவருடைய பேராசையை காட்டுகிறது. கள யதார்த்தம் அப்படி இல்லை என்பதுதான் உண்மை. இது திமுக கூட்டணிக்கும் இரட்டை இலைக்கும் இடையிலான போட்டி.
கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் வராங்க சார். அவங்க களம் தெரியாமையா இல்லை வரும். இப்போ மறுபடியும் தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் மறுபடியும் கவர்னர் ஆவார். இல்லை சீரியஸாக நான் சொல்கிறேன், அவர் வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற மாட்டார். ஒருபோதும் அவரை தமிழ்நாட்டு மக்கள் மக்களவைக்கு வாக்களித்து தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். தனிப்பட்ட முறையில் அவர் மீதான பகை எதுவும் எனக்கு கிடையாது. அவர் சார்ந்த கட்சியை வைத்து நான் சொல்லுகிறேன். ஏங்க அந்த அம்மா தூத்துக்குடியில் தோற்கடிக்கப்பட்ட பிறகு பாண்டிச்சேரி புதுச்சேரி கவர்னர், தெலுங்கானா கவர்னர், 2 கவர்னர். இப்போ அந்த 2 கவர்னர் பதவியை சிபி ராதாகிருஷ்ணன் கொடுத்துருக்காரு. 3 மாநிலத்துக்கு ஒருத்தர் கவர்னர். வழக்கமாக ஒரு மாநில கவர்னர் வந்து இறந்து போயிடுறாரு அல்லது அவரால் பதவி வைக்க முடியாத சூழல், ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறாரு அல்லது பதவி நீக்கம் செய்யப்படுறாருன்னா அண்டை மாநில ஆளுநர் தான் அதுக்கு இருப்பார். ஏன்னா அதுதான் வசதி, பக்கத்தில் வந்துட்டு போகிறதுக்கு. இங்கே தமிழ்நாட்டில் கவர்னர் மாறினோன்னா மகாராஷ்டிராலேருந்து வித்யாசாகரை கொண்டு வந்தாங்க. இப்போ ஜார்க்கண்ட்லேருந்து புதுச்சேரி அண்டு தெலுங்கானா 3 மாநிலத்துக்கு ஒருத்தர். அதாவது புது புது ரெக்கார்டெல்லாம் மோடி அரசு இன்றைக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நிறைய ஆன்லைன்லாம் வந்துருச்சு. நம்ம கிடையாதுங்க, நீங்கள் எல்லாம் ஆன்லைன் என்ன இருந்தாலும் கையெழுத்து ஃபிசிக்கலாக போடுற கையெழுத்தை நீங்கள் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் போட முடியாது. பொறுப்பு ஆளுநர் அந்த பதவிக்கு அந்த இடத்துக்கு மாதத்துக்கு 1 முறையாவது 2 முறையாவது வந்து அங்கே உட்காந்து அதிகாரிகளோட பேசணும். அது ஒன்றும் விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது. அதனால தான் பக்கத்தில் இருக்க ஆளுநரை வச்சான். எல்லா நாம்சையும் மோடி அரசு காற்றில் பறக்க விட்டு கொண்டிருக்கிறது. அதில் இது ஒன்று. 2 மாநிலத்துக்கு இந்த அம்மா முதல் ஆளுநராக இருந்தாங்க. புதுச்சேரிக்கு துணை ஆளுநர், தெலுங்கானாக்கு பொறுப்பு ஆளுநர். இப்போ ஜார்க்கண்ட் ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனை அவருக்கு 2 மாநிலத்துக்கு மொத்தம் 3 மாநிலத்துக்கு அவர் ஆளுநர். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இது வந்து இடைக்கால அரேஞ்ச்மெண்ட் தான். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் மீண்டும் புதுச்சேரிக்கும் தெலுங்கானாக்கும் ஆளுநராக பொறுப்பேற்பார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை இப்போ மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிற எல்முருகனும் போட்டிடுறாரு. ஆமாம், அவர் இங்கே நீலகிரியில் ஜெயிக்க மாட்டோம் நல்லா தெரியும். அதனால தான் ஏற்கனவே மத்திய பிரதேஷ்லேருந்து ராஜஸ்தான் இதுக்கு ராஜ்யசபா கொண்டு போயிட்டாங்க. இன்னும் 6 வருஷம் டேர்ம் இருக்குது. மோடி ஒரு வேளை ஜெயிச்சார்னா மறுபடியும் 5 வருஷம் ஒரு மந்திரி. அவங்களுக்கு நல்லா தெரியும். அது கூட பரவாயில்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ராஜ்யசபா எம்பியாக இருக்கவர் லோக்சபாவில் போட்டி போடுறது அது கன்வீனியன்ஸ். அது வந்து ஏன்னா ராஜ்யசபா மூலமாகவே போய் மன்மோகன் சிங் 10 வருஷம் பிரதம மந்திரி இருந்தார். ஒரு தடவை கூட அவர் மக்களை சந்தித்து ஜெயிச்சது கிடையாது. 99 எலெக்ஷனில் சவுத் டெல்லியில் தோத்தார். மற்றபடி எல்லாமே அவர் வந்து மாநிலங்களவையிலேருந்து போகிறது தான். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. சட்டத்தில் அப்படி ஒரு இடம் இருக்குது. ஜெய்சங்கர் குஜராத்லேருந்து போனவர், நிர்மலா சீதாராமன் கர்நாடகாலேருந்து போனவங்க, வெங்கையா நாயுடு கர்நாடகாலேருந்து போனவர். அதுமாதிரி பல தலைவர்கள் இருக்காங்க. அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ ஆளுநராக கொண்டு தூத்துக்குடியில் கனிமொழி கிட்ட தோத்த பிறகு ஆளுநர் 2 மாநிலத்துக்கு பதவி முடிகிற டைமில் ராஜினாமா பண்ணிவிட்டு மறுபடியும் எம்பி சீட்டு, இப்போ முடித்தோன்னா மறுபடியும் தோற்று மறுபடியும் 2 மாநிலத்துக்கு ஆளுநர். இப்போ அன்புமணி ராமதாஸ் எந்த மாநிலத்திலிருந்து சார் ராஜ்யசபாக்கு தேர்ந்தெடுத்தார்? அவர் ஏன் எந்த மாநிலத்திலேருந்து அவர் போக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? அவரை ஏன் எந்த மாநிலத்தை இருந்தால் ராஜ்யசபாவுக்கு அனுப்பணும்? பிஜேபிக்கு என்ன லாபம் அன்புமணியால்? அன்புமணியை ராஜ்யசபாவுக்கு அனுப்பிச்சு பிஜேபிக்கு என்ன லாபம்? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வந்து கையெழுத்து இடாத ஒப்பந்தம்னு. கையெழுத்து போட்ட ஒப்பந்தத்தை பிஜேபி மதிக்கிறது இல்லை. கையெழுத்து போடாத ஒப்பந்தம்ன்றது பாமக நண்பர்கள் கிளப்பி விடக்கூடிய வதந்தி. ஒருபோதும் மாநிலங்களவைக்கு அன்புமணி ராமதாஸை மோடி எம்பியாக கொண்டு போக மாட்டார். அமைச்சருக்கு நிகரான வேறொரு பதவி. இதெல்லாம் நப்பாசங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஃபிலிக்ஸ், மோடிக்கு வெற்றி பெறுபவர்களைத்தான் பிடிக்கும். தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்போ அன்புமணி ராமதாஸ் சொன்னார், 2 ஓபிசி லீடர்கள், இந்தியாவின் 2 ஓபிசி லீடர்கள் மேடையில் இருக்காங்கன்னு ராமதாஸை கட்டி தழுவினார் மோடி. அந்த உற்சாகமே வந்து பெரிய அளவில் இருக்கு. அப்படிதான். அதுக்கு முன்னால், அதுக்கு முதல் நாள் 24 மணி நேரம் முன்னால், 24 மணி நேரம் இல்லைங்க, 18 மணி நேரம் முன்னால் அவங்க ஏடிஎம்கே போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும். அது தேர்தலில் எல்லா கட்சிகளோடும் பேசுவாங்க. அது கரெக்டு. ஆனால் இவங்கள மாதிரி முதல் நாள் வரைக்கும் 2 கட்சியோடையும் பேசிட்டு டயர் நக்கின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே போய் அவங்க கூட சேர்றது எந்த கட்சியும் செய்யாது. எவன் வேணா எவன் கூட வேணா போவான். ஆனால் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டான்னா 3 மாதத்துக்கு முன்னாலே களத்தை தயார் பண்ணுவான். கலைஞர் அப்படி தான் பண்ணுவார். யாரோட போகிறாரோ 3 மாதம் முன்னாலே முடிவு பண்ணிட்டாருன்னா அவன் பரம எதிரியாக இருப்பான். காங்கிரஸுக்கும் திமுகவும் இப்படி முட்டிக்கிட்டு நிற்கும். ஆனால் 3 மாதத்துக்கு முன்னால் முடிவு பண்ணிட்டாருன்னா அப்படியே பேச்சை மாற்றுவார். புத்தக வெளியீட்டுகளில் கலந்துப்பார், கல்யாணம் காட்சியில் கலந்துப்பார். யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு மனிதாபிமானம் இல்லையான்வார். அப்படியே தொண்டை மனசை தயார்படுத்துவார். இல்லை அப்புறம் போய் கையெழுத்து போடுவார். இது முதல் நாள் வரைக்கும் டயர் நக்கி அடுத்த நாள் போய் அவனையே கட்டி பிடிச்சிக்கிறது. ஆகவே இது பாமகவுடைய வழக்கமான அரசியல் இல்லை. பாஜக தலைவர்கள் தான் டாக்டர் ராமதாஸை தேடி போகிறாங்க. ஆமாம், பாமக ஒன்றும் தேடி வரல. இல்லை, அதுக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? தேடி போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. யார் போகிறா? லோக்கல் லெவல் லீடர்ஸ் தானே போனாங்க. டெல்லியிலேருந்து யாராவது போனாங்களா? முருகனும் அண்ணாமலையும் போகிறாங்க. டெல்லியிலேருந்து யார் போனா? எப்பேற்பட்ட கட்சியாக அந்த ஒரு காலத்தில் அது எல்லாராலையும் அது தேடப்படக்கூடிய கட்சி தான். நான் இன்றைக்கும் அதை ஒத்துக்கிறேன். 4% ஓட்டு அவங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு தேர்தலையும் ராமதாஸ் அந்தர்பல்ட்டி அடிச்சார்னாலும் அடுத்த தேர்தலில் அவர்கள் தேடப்படக்கூடிய ஒரு கட்சியாக தான் கடந்த 40 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசியலில் இருக்காங்க. அது அவங்களுடைய ஒரு பலம். நான் மறுக்கல. அதை அந்த செய்கிற முறை இருக்குது பார்த்தீங்களா?
எல்லா கட்சியும் செய்கிற தப்பை தான் பாமகவும் செய்யுது. ஆனால் அந்த மற்றவங்க எல்லாம் நான் சொன்னேன்ல, யாரோட சேர்றாங்களோ 3 மாதத்துக்கு மேலே அமைதியாகிடுவாங்க, திட்டமாட்டாங்க. இவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து விட்டு அடுத்த நாளே போய் கட்டி சேர்ந்துப்பார், கட்டி பிடிச்சிப்பார். ஜீரோக்கு கீழே ஏதாவது இருந்தால் ஜீரோக்கு கீழே ஏதாவது இருந்துன்னா சொல்லுங்கன்னுவாரு. அதிமுகவோட நீங்கள் போவீங்களான்னு போது அவர் சொன்ன உதாரணம் இந்த அவையில் சொல்ல முடியாதது, அவ்வளவு மோசமான உதாரணங்களை சொன்னவர். கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவார், அவங்களோட போய் சேர்ந்துப்பார். கேட்டால் இதெல்லாம் அரசியலில் சாதாரணமாக பண்ணுவார். நீங்கள் இன்னொன்று யோசிச்சு பாருங்க, ராமதாஸோட கடந்த கால வரலாறை பார்த்தீங்கன்னா ஃபிலிக்ஸ் 1998 நம்ம கட் ஆஃப் டேட்டா வச்சுக்கலாம். வாஜ்பாயோட முதல் அரசு. ஏன்னா 96 அவர் 15 நாள் கவர்மெண்ட் இருந்துட்டு அதை பார்லிமெண்ட்டில் ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஃபேஸ் பண்ணாமலே ராஜினாமா பண்ணிட்டு போனார். 98 தான் 14 மாதம் இருந்து ஒரு ஓட்டில் ஜெயலலிதா கவுத்தாங்க. இந்த 98 நம்ம கட் ஆஃப் டேட்டா வச்சோம்னா 7 பொது தேர்தல்கள் இந்தியாவில் நடந்திருக்கு. 98, 99, 2004, 2009, 2014, 19, 24. இது 7வது பொது தேர்தல். இந்த 7 பொது தேர்தல்களில் 5 பொது தேர்தல்களில் பாமக பாஜகவோட இருந்திருக்கு. அவுட் ஆஃப் 7, 5 வித் பிஜேபி. இது பேக் டு பேக் பாஸ்ட் 3 எலெக்ஷன்ஸ். இது 3வது எலெக்ஷன் தொடர்ச்சியாக அவங்க பிஜேபியோட இருக்காங்க. இட்ஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் அலையன்ஸ். அதனால ஒன்றும் அதில் புதுசே கிடையாது. அவங்க என்டிஏ விட்டு என்னைக்கு வந்தாங்க சேர்ந்துக்கிறதுக்கு? மோடி என்டிஏ கூட்டத்தையே கூட்டல. அதனால எவன் என்டிஏல இருக்கான் இல்லைன்னு தெரியல. இந்தியா அலையன்ஸ் வந்தானா மோடி என்டிஏ கூட்டத்தை கூட்டினாரு. அன்னைக்கு ராமதாஸ் போல, இவர் மட்டும் எடப்பாடி மட்டும் போனார். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது கண்டினியூஷன். இன்னொன்று 2 எஃப்ஐஆர் இருக்குது அன்புமணி மேலே. அது இன்னமும் அலைவில் இருக்க எஃப்ஐஆர். 2004-09 மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபொழுது மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் 2 முதல் தகவல் அறிக்கைகள் எஃப்ஐஆர்ஸ், சிபிஐ எஃப்ஐஆர்ஸ் அன்புமணிக்கு எதிராக ஸ்டில் பெண்டிங். அது அலைவாக இருக்குது. அந்த கேஸில் முன்னேற்றமும் இல்லை, எஃப்ஐஆர் க்ளோஸ் ஆகவும் இல்லை. அதை தான் துருப்பு சீட்டாக போட்டு மோடி இவங்களை இழுக்கிறாரான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. ஆனால் கிரவுண்ட் லெவலில் அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகுமா சார்? ஒர்க் அவுட் ஆகாது. இது சைபர் 10-0. 2004-09 ரொம்ப வித்தியாசமான கட்சி பாமக. 2004-09 ஃபுல் 5 இயர்ஸ் பாமக மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் இருக்குது. சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இன்ஃபேக்ட் 2004 அவர் மக்களவைத் தேர்தலில் போட்டியே போடலை. கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனோன்னா மந்திரி ஆகிட்டு அப்புறம் ராஜ்யசபாக்கு போனார். ஃபுல் 5 இயர்ஸ் மந்திரி. 2009 March 1 நோட்டிஃபிகேஷன், March 2 ரெசிக்னேஷன், March 3 ஜெயலலிதாவை பார்த்து அதிமுகவோட பாமக கூட்டணி 7+1. ஏடிஎம்கேல இருந்த ஏடிஎம்கே 9 சீட்டு, சிபிஐ, சிபிஎம், எம்டிஎம்கே தலா 1 சீட்டு, 12 சீட்டு, 28 திமுக கூட்டணி, பாமக 0. ஏன்னா 11th ஹவரில் போகிறாங்க. இந்த முறையும் 10-0 எழுதி வச்சுக்கோங்க. இது ஓட் டிரான்ஸ்ஃபர்லாம் கீழே ஆகாது. ஏன்னா பேசாத பேச்சை பேசியாச்சு. இதுதான் இதை நீ முதல்லையே பண்ணியிருக்கணும். நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னால், 6 மாதத்துக்கு முன்னால், குறைஞ்சது 3 மாதத்துக்கு மேலே தொண்டர்களை தயார்படுத்தியிருந்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட் நடக்கும்போது ஈஸியாக இருந்திருக்கும். இன்னொன்றுங்க, படம் ஓட்டி காமிச்சாங்கன்றாங்க. படம் ஓட்டி காமிச்சாங்கன்னா 5 தலைவர்கள், இப்போ அது 6 ஆகிப்போச்சு கெஜ்ரிவாலோட. அவங்க முக்கியமான மந்திரி ஒருத்தர் ராமதாஸ் பெரியவர்கிட்ட பேசும்போது காமிச்ச படம் செந்தில் பாலாஜி, மணிஷ் சிசோடியா, சத்யேந்திர ஜெயின், யமன் சோரன், கவிதா, இன்றைக்கி என்ன அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த 5 பேரை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு யார் பேரையும் மென்ஷன் பண்ணல, எந்த எஃப்ஐஆரையும் சொல்லலை. நைட்டு 10 மணிக்கு ஏடிஎம்கேவோட போகிறோன்னு முடிவு பண்ணிட்டு 12 மணிக்கு பிஜேபியோட போகிறான்னா என்னங்க இது? அப்போ என்ன கன்சிடரேஷன்ஸ், என்ன கம்பல்ஷன்ஸ்? நேற்று ஒரு ட்வீட்டு அமைச்சர் டிஆர்பி ராஜா போட்டிருந்தாரு. கோவையில் தேர்தலுக்கு பிறகு பிரியாணி போடுறோன்னு சொல்லியிருந்தோம், அது இப்போ கண்டிப்பாக ஆட்டுக்கறி பிரியாணி போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கமெண்ட் எப்படி பார்க்குறீங்க? தப்பு ஒன்றும் கிடையாது. இது அரசியல். இதில் ஆட்டுக்கறி பிரியாணினா அவர் என்ன சொல்கிறாருன்றது எல்லோருக்கும் புரியும். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. டிஆர்பி ராஜாவின் கருத்தை நான் வரவேற்கிறேன். நன்றி சார், உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.